ஹலோ விவோஸ், நம்ம இன்றைக்கி பார்க்குற லெசன் பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டல் மார்க்கெட் சாப்டர் 5 12th ஸ்டாண்டர்டு. இது ஒரு ஃபுல் பார்ட் வீடியோ தான். வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். இந்த இதில் வர தேர்டு வீடியோன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்ட் தான். சரி வாங்க. இது வந்து நான் ஷெட்யூல் டைமிங் போட்டேன், அதனால் வந்து வரிசையாக ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு அப்பப்போ அப்லோட் ஆகிட்டே இருக்கும். சரி வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்றதுக்கான மீனிங். கேபிட்டல் மார்க்கெட் இஸ் அ மார்க்கெட் where buyer and seller engage in trade of financial securities like bonds and stock அப்புறம் bonds, securities இது எல்லாத்தையுமே வந்து அவங்க பையிங் அண்ட் செல்லிங் இதில் வந்து வைக்கிறது தான் கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான டெஃபினேஷன் பார்த்தோம் அப்படின்னா, எ மார்க்கெட் ஃபார் பாரோவிங் அண்ட் எண்டிங் ஆஃப் லாங் டேர்ம் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் ரெக்வயர்டு பை பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். அதாவது ஒரு மார்க்கெட் இருக்குது, எதுக்கு பாரோவிங் பண்ணுறதுக்கும் லாங் டேர்ம் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் ரெக்வயர்மெண்ட்டை தீர்த்து வைக்கிறதுக்கு, ஒரு பிஸ்னஸோட என்டர்பிரைஸை தீர்த்து வைக்கிறதுக்காக இருக்கிறது தான் இந்த கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி, இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. The dealing in capital markets are done through the securities like shares, debentures, etc. The capital market is thus called securities market. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாண்ட்ஸ், ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ்னால டீல் பண்ணப்படுறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் இது அப்படி இருக்கனால செக்யூரிட்டி மார்க்கெட்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ப்ரைஸ் ஆஃப் செக்யூரிட்டி இஸ் டிட்டர்மைன்டு பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் அண்ட் சப்ளை ப்ரிவைலிங் இந்த கேபிட்டல் மார்க்கெட் ஃபார் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ப்ரைஸ் அப்படின்றது டிமாண்ட் அண்ட் சப்ளை லைன் இதுக்கு எதை பொறுத்து, கேபிட்டல் மார்க்கெட்டோட செக்யூரிட்டிஸ் பொறுத்து இருக்குது. அதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூரிட்டிஸ் டீல் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது பாண்ட்ஸு, டிபென்ச்சர்ஸ், ஷேரோட ரெசிப்ட் கூட இந்த இடத்துல வந்து பயன்படுத்துவாங்க சில இடத்துல. பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, there are many players in the capital market. The participants of capital market include individuals, corporate sectors, government, banks and other financial institutions. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதில் இருக்கவங்க தான், ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவலோ இல்லை கார்ப்பரேட் செக்டரில் இருக்கவங்களோ இல்லை கவர்மெண்ட் பேங்க்ஸில் இருக்கவங்களோ இல்லை அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் இருக்கவங்க தான் இதோட மெயின் பிளேயர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லொக்கேஷன் பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் நாட் கன்ஃபைன் டு சர்டைன் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன். இது வந்து ஒரு சர்டைன் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, இது உண்மை தான். எதுக்கு அப்படின்னா, இதோட பார்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. இது வந்து ஒரு வெல் நோன் சென்டர்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. எது என்ன பேரில் அப்படின்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. இது ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் கொடுத்தாகணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. இதோட இம்பேக்ட் வந்து ஓவரால் எக்கனாமியவே ஒரு இம்பேக்டில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் ஃபார் ஃபினான்ஷியல் அசட் அப்படின்னு சொல்கிறாங்க. கேபிட்டல் மார்க்கெட் ப்ரொவைட்ஸ் அ டிரான்சாக்ஷன் பிளாட்ஃபார்ம் ஃபார் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் அசட்ஸ். கேபிட்டல் மார்க்கெட் வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. எதுக்கு அப்படின்னா, லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் அசட்ஸ்க்கான ஒரு டிரான்சாக்ஷன் பிளாட்ஃபார்மாக இது இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கைண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் என்னென்ன கைண்ட்ஸ் இருக்குது. பிரைமரி மார்க்கெட்னு ஒரு கைண்ட் இருக்குது, செகண்டரி மார்க்கெட்னு ஒரு கைண்ட் இருக்குது. பிரைமரி மார்க்கெட்டில் நம்ம என்னென்ன விற்போம் அப்படின்னா, நியூ இஷ்யூ ஆர் நியூ ஃபினான்ஷியல் கிளைம்ஸ், அதாவது ஃபஸ்ட் ஹேண்டடில் சேல் பண்ணப்படுற அசட்டோ இல்லை ஒரு மெஷினரியோ இல்லை பொருளாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சொத்தாக இருக்கலாம், இல்லைனா பாண்ட், செக்யூரிட்டி, ஷேர்ஸ், இல்லை நியூவாக கம்பெனி ஆரம்பிச்சிருக்கவங்களோட ஷேரு எல்லாம் அது ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைமரி மார்க்கெட்டில் சேல் பண்ணப்படுது. செகண்டை பார்த்தோம் அப்படின்னா, செகண்டரி மார்க்கெட் செகண்ட் ஹேண்டட் குட்ஸ் விற்பனை செய்யப்படுற இடம். செகண்ட்லி ஹேண்டட் அசட்ஸாக இருக்கலாம், பாண்ட்ஸ் ஆர் லைபிலிட்டிஸ் எதுவாக வேணால் இருக்கலாம். சரி, அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன இருக்குது அப்படின்னா, சேவிங் அண்ட் கேபிட்டல் ஃபார்மேஷன். இன் கேபிட்டல் மார்க்கெட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஹெல்ப்ஸ் டு மொபைலைஸ் சேவிங்ஸ் ஃப்ரம் வேரியஸ் செக்டர் ஆஃப் பாப்புலேஷன், இண்டிவிஜுவல்ஸ், கார்ப்பரேட், கவர்மெண்ட், பேங்க்ஸ், இந்த எம்ப்ளாயீஸ். அதில் வந்து the twin futures of reasonable turn and liquidity in stock exchange are definite incentive to people to invest in security. This accelerates the capital formation in country. இதில் வந்து ஒரு கேபிட்டல் மார்க்கெட்டில் வேரியஸ் டைப் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைலைஸ்டு சேவிங்ஸில் இருக்கிற காரணத்தினால யார் யார் சேவ் பண்ணுறாங்க, இண்டிவிஜுவல்ஸு, கார்ப்பரேட்ஸ், கவர்மெண்ட், இருக்கிற எம்ப்ளாயீஸு, அவங்கெல்லாம். இது வந்து எதுக்கு ஒரு எஸ்டிமேட்டட் ரிசல்ட்டாக வருது அப்படின்னா, கேபிட்டல் ஃபார்மேஷனில் ஒரு ரிசல்ட்டில் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. பெர்மனன்ட் கேபிட்டல். த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எனேபிள்ஸ் கம்பெனிஸ் டு ரைஸ் பெர்மனன்ட் கேபிட்டல். அதாவது இது வந்து ஒரு பெர்மனன்ட் கேபிட்டலை இது பண்ணுறதுக்காக இந்த மார்க்கெட்டு இல்லைன்னா கேபிட்டல் மார்க்கெட் இல்லைன்னா கேபிட்டல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு நம்மளுக்கு எல்லா வகைகளையும் வழிவகை செய்து தருது அப்படின்றத சொல்கிறாங்க. சரி, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த இன்வெஸ்டார் கேனாட் கமிட் தேர் ஃபண்ட்ஸ் ஃபார் அ பெர்மனன்ட் பீரியட் பட் கம்பெனிஸ் ரெக்வயர் ஃபண்ட் பெர்மனன்ட்லி. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கம்பெனிஸ்க்கு வந்து ஃபண்டுன்றது பெர்மனெண்ட்டாக தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். அதனால் இது ஒரு பெர்மனன்ட் கேபிட்டலாக இருந்துட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்து இதை மாற்றிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் க்ரோத் பார்த்தோம் அப்படின்னா,
stock exchange is central market through which resources are transferred to the industrial sector of economy. Industrial sector of economic transformation பண்ணுறதில்ல இது ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இந்த இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அடைகிறதுக்கு இது நம்பவே நிறையா நம்மளுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு கூட நமக்கு சொல்லலாம். ரெடி அண்ட் கண்டினியூஸ் மார்க்கெட் ரியலபிள் கைட் டு பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ரெடி அண்ட் கண்டினியூஸ் மார்க்கெட்னு ஒரு டாப்பிக்கு, ரிலையபிள் கைட் டு பெர்ஃபார்மன்ஸ்ன்றது ரெண்டாவது டாப்பிக்கு. 2 டாபிக்ஸ் அது சேம் லைன் வந்துருச்சு. ரெடி அண்ட் கண்டினியூஸ் மார்க்கெட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ப்ரொவைட்ஸ் அ சென்ட்ரல் கன்வீனியன்ட் பிளேஸ் வேர் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் கேன் ஈஸிலி பர்ச்சேஸ் அண்ட் செல் செக்யூரிட்டிஸ். இவங்க ரெண்டு பேருமே செக்யூரிட்டிஸை ஈஸியாக பையிங் செல்லிங் பண்ணுறதுக்காக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு கன்வீனியன்ஸ்டு ஏரியாவாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா, ஈஸி மார்க்கெட்டபிலிட்டி மேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் செக்யூரிட்டி மோர் லிக்விட் அஸ் கம்பேர்ட் டு அதர் அசட்டை. மற்ற அசட்ஸை தாண்டி இதில் வந்து லிக்விடான எல்லா லிக்விட் ஃபண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ரிலையபிள் கைட் டு பெர்ஃபார்மன்ஸ். The capital market serves as a reliable guide to performance and financial position of corporate and thereby promotes efficiency. அதாவது இந்த கேபிட்டல் மார்க்கெட்டு வந்து ஒரு சர்வீஸில் இருக்குது as a reliable guide அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரிலையபிள் கைடு ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ் ஆஃப் கார்ப்பரேட் அண்ட் thereby promotes efficiency. அவங்களோட எஃபிஷியன்சியும் அப்புறம் அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன், கார்ப்பரேட்டோட ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும் இது வந்து நம்ம உதவுது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ப்ராப்பர் சேனலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸை வந்து கரெக்டான சேனல் மூலமாக அவங்க வந்து டீவியேஷன் மெத்தட்ஸ்க்கு வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னா, ஒரு பெட்டர் யூட்டிலைசேஷன், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு யூட்டிலைசேஷன் பயன்பாடு வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ப்ரொவின்ஷன் ஆஃப் வெரைட்டி ஆஃப் சர்வீசஸ், அதாவது financial institutions functioning in a capital market provide a variety of services such as grant of long term and medium term loans to entrepreneurs. லாங் டேர்ம் இல்லைனா மீடியம் டேர்ம் லோன்ஸ் வந்து யார் கொடுக்குறாங்க, என்டர்பிரனர்ஸ்க்கு. ப்ரொவின்ஷன் ஆஃப் அண்டர்ரைட்டிங் ஃபெசிலிட்டிஸ், அசிஸ்டன்ஸ் இன் ப்ரொமோஷன் ஆஃப் கம்பெனிஸ், பார்ட்டிசிபேஷன் இன் ஈக்விட்டி கேபிட்டல், கிவிங் எக்ஸ்போர்ட் அட்வைஸ். இது எல்லாமே வந்து கேபிட்டல் மார்க்கெட்டில் நடக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் பேக்வேர்டு ஏரியாஸ். பேக்வேர்டு ஏரியாஸில் ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட் இதில் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. கேபிட்டல் மார்க்கெட் ப்ரொவைட் ஃபண்ட்ஸ் ஃபார் த ப்ராஜெக்ட் இன் பேக்வேர்டு ஏரியாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பேக்வேர்டு ஏரியாஸ்க்கு ஃபண்ட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக கொடுக்குது அப்படின்றத நம்ம இதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து ஃபாரின் கேபிட்டல், ஈஸி லிக்விடிட்டின்னு 2 டாபிக் இருக்குது. ஃபாரின் கேபிட்டல் அப்படின்றது எது மூலமாக வருது அப்படின்னா, எஃப்டிஐ பற்றி நம்ம டீட்டெயிலில் 11th ஸ்டாண்டர்ட்லேயே ஸ்டடி பண்ணிட்டோம். எஃப்டிஐ நம்மளுக்கு ஒரு சிம்பிளான ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபாரின் டைரெக்டாக நம்ம நாட்டில் வந்து இல்லை ஏதோ ஒரு கம்பெனியில் ஷேரோ இல்லை ஒரு கேபிட்டல் கான்ட்ரிபியூஷனோ கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு எஃப்டிஐ ஃபார்மில் இருக்கலாம். அதுக்கடுத்து ஈஸி லிக்விடிட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செகண்டரி மார்க்கெட்டோட ஹெல்ப்போட இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸை ஈஸியாக கேஷாக மாற்றிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட் எவால்வேஷன் அண்ட் க்ரோத். இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட் எப்படி வந்து உள்ள எவால்வேஷன், அதாவது எப்படி தோன்றுச்சு, அதோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்றது தான் பார்க்குறோம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட், கம்யூனிட்டி மார்க்கெட், ஹார்ட் மார்க்கெட், டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ் அப்படின்னு 4 கொடுத்துருக்காங்க. இந்த 4 டாபிக் வந்து நான் ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் ஃபேக்டர் மாதிரி தான் போட்டு வச்சுருக்கேன். சரி, நம்ம அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது எவால்வேஷன்னா என்ன அப்படின்றத நம்ம உள்ள தெரிஞ்சுக்கலாம். இது வந்து எப்போ கேபிட்டல் மார்க்கெட் இந்தியாவுக்குள்ளே வருது அப்படின்னா, 1947லேருந்து 1973க்குள்ளே இதோட டெவலப்மெண்ட் பீரியட் வந்து வந்திருக்கு. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே. சரி, இந்த பீரியடில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஒரு நெட்வொர்க் டெவலப்மெண்ட், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸு நம்மளோட இதை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் முன் வந்து நம்மளுக்கு பணத்தை கொடுக்குறாங்க. ஐஎஃப்சிஐ, ஐசிஐசிஐ, ஐடிபிஐ அண்ட் யூடிஐ, எஸ்எஃப்சிஸ் அண்டு எஸ்ஐடிசிஎஸ் இது எல்லாமே வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் ஃபுல்லாக இந்த கேபிட்டல் மார்க்கெட்டை ஸ்ட்ரென்தனிங் பண்ணுது, அதாவது ஃபண்ட்ஸ்னால பலப்படுத்துது அப்படின்றத சொல்கிறாங்க. அது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். டியூரிங் த பீரியட் between 1980 and 1992 டிபெஞ்சர் emerged as a powerful instrument of resource mobilization. ரிசோர்ஸ் மொபிலைசேஷனில் டிபெஞ்சர் அப்படின்றது தான் ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன். அதாவது டிபெஞ்சரை நம்ம ஈஸியாக மொபைலைசேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றது 1980லேருந்து 1992 வரையும் இருந்திருக்கு. அந்த ஒரு தாட் வந்து இருந்தனால அதுதான் ஒரு பவர்ஃபுல் மொபைலைஸ்டு ரிசோர்ஸ் கன்சிடரேஷனில் இருந்திருக்கு. சிபி என்கேஜ் அண்ட் எஃபெக்டிவ் ரெகுலேட்டரி பாடி ஃபார் த பிரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட்டு. சிபி நம்ம வந்து அடுத்து வர லெசன்ஸில் பார்க்கலாம். கான்டினியூஷன் லெசன்ஸில் இதுக்கு அடுத்த லெசன். அது வந்து ஒரு உள்ளே வந்த பிறகு பிரைமரி மார்க்கெட்லேயும் செகண்டரி மார்க்கெட்லேயும் ஒரு ரெகுலேட்டரி பாடியாக இது இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நியூ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது
அடுத்து என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் என்னென்ன டைப் ஆஃப் வந்திருக்கு. வென்ச்சூர் ஃபண்ட் இன்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குது. வென்ச்சூர் கேபிட்டல் ஃபினான்சிங் வந்து எதுக்கு அப்படின்னா, ஈக்வினிட்டி ஃபினான்சிங் டிசைன் எஸ்பெஷலி ஃபார் ஃபண்டிங் நியூ அண்ட் இனோவேட்டிவ் ப்ராஜெக்ட் ஐடியாஸ். இந்த வென்ச்சூர் கேபிட்டல் வந்து நீங்கள் இந்த வார்த்தையை வந்து இப்போ தான் ரீசெண்டாக கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். ஆமாம், இப்போ ஒரு படம் கூட வந்திருக்கு இல்லையா, அந்த மூவியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வென்ச்சூர் கேபிட்டலை வச்சு தான் ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சார் வந்து பேசிகிட்டு இருப்பார். அந்த படம் வந்து ரொம்பவே சூப்பரான இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியாக தான் இருக்குது. அந்த படத்தில் வந்து அந்த வென்ச்சூர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, விசின்னு சொல்லிட்டு. அந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கான தேவையான பணத்தை அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கான அர்த்தம் தான் இது. வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் அந்த மூவியை வந்து சொன்னேன், ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும் இல்லையா. அதுக்கடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு லாங் டேர்ம் இது பீரியடுக்கு வந்து நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டு அப்புறம் நம்மளுக்கு வர ப்ராஃபிட் பெனிஃபிட்ஸை சேர்த்து நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமுக்கு அடுத்து அந்த மியூச்சுவல் பெனிஃபிட்ஸில் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேக்டரிங் அப்படின்னா என்ன, இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் எதுக்கு அப்படின்னா ஃபினான்ஷியல் அக்கோமடேஷன் ஆன் பேசிஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் சேல் ஆஃப் அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ். இது எல்லாமே வந்து அசஸ்மெண்ட்டுக்கான ஒரு பேசிஸாகவும் அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸை வந்து விற்கிறதுக்காகவும் அவங்களோட ஃபேக்டரிங் இன்ஸ்டியூஷன்ஸில் வந்து இருக்குது. அதுதான் இந்த ஃபேக்டரிங் இன்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. OTCEI அப்புறம் NSEI அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது OTCI அப்படின்னா ஓவர் த கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா. இது எதுக்கு இருக்குது? ப்ரீமியர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் டு அலோவ் த ட்ரேடிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அக்ராஸ் த எலக்ட்ரானிக் கவுண்டர்ஸ் த்ரூ அவுட் த கண்ட்ரி. எலக்ட்ரானிக் கவுண்டர்ஸ் மூலமாக நம்ம கண்ட்ரியில் இருக்கிற எல்லா இடத்துக்குமே இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோட கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெடில் என்ன இருக்குது அப்படின்னா 1992 இது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா மாடல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இது என்னவா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா மாடர்ன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி. Exchange aims at providing advantages of nationwide electronic screen-based scriptless and floorless trading systems in securities. The institution is expected to allow for an efficient and transparent system of security trading. அதாவது செக்யூரிட்டி ட்ரேடிங்கில் ஒரு எஃபிஷியண்ட்டாகவும் இல்லை மக்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான மேனரில் அவங்க வந்து இதை செஞ்சு தராங்க அப்படின்றது தான் இந்த நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிட்டடோட ஒரு மேஜர் ஆப்ஜெக்டிவாக இருக்குது. அது எதாக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா ஒரு மாடல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக இருக்கணும். அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. நேஷனல் கிளியரன்ஸ் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டமையும் நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி லிமிட்டடையும் ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், இந்த 3 டாபிக் வந்து நீங்களே ரீட் பண்ணி உங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்ஸை நீங்கள் பாருங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அப்படின்னா என்ன? இந்த மார்க்கெட் வந்து எதுக்கு அப்படின்னா இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங், அதாவது ஃபாரின் மணியை நம்ம எப்படி நம்ம லிக்விட் கேஷ்க்கு மாற்றுறோம்ல அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இது ரொம்பவே மேஜர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கமோடிட்டி மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா கமோடிட்டி மார்க்கெட் மேனேஜஸ் ட்ரேடிங் த பிரைமரி ப்ராடக்ட்ஸ் which takes place in about 50 major commodity market where financial transaction increasing outstrips physical purchase which are to be delivered. Commodities are commonly classified into 2 subgroups. அதாவது இந்த கமோடிட்டி மார்க்கெட் வந்து 2 subgroups பிரிக்கிறாங்க சொல்லியிருக்காங்க. அதான குரூப் வந்து சொல்லலை. இதில் வந்து 50 மேஜர் கமோடிட்டி மார்க்கெட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூ இஷ்யூ மார்க்கெட், அதாவது பிரைமரி மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இதில் என்ன சொல்கிறாங்க, இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா கமோடிட்டி மார்க்கெட்ன்றது என்ன? பிரைமரி மார்க்கெட்டில் அவங்க ட்ரேடிங் பண்ணக்கூடிய எல்லா விதமான பொருட்களை இவங்க மேனேஜ் பண்ணி கரெக்டாக கொண்டு போகிறது தான். இந்த குட்ஸ் வந்து டு பி டெலிவர்டில் இருக்குது, அதாவது இதை டெலிவரி பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த கமோடிட்டி மார்க்கெட் வந்து உள்ளே வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஹார்டு கமோடிட்டிஸ் மார்க்கெட் அப்படின்னா என்ன? இது ஹார்ட் கமோடிட்டிஸ் மார்க்கெட் அப்படின்னா இதெல்லாம் ஒரு ரா மெட்டீரியல்னு சொல்கிறாங்க. என்ன? மைண்டு, அதாவது இந்த மைண்ட் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல இருக்கிறது, இந்த குவாரிஸ்லேருந்து எடுக்கப்படக்கூடிய எக்ஸ்ட்ராக்ஷன் மெட்டீரியல்ஸை வச்சு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் ஹார்ட் கமோடிட்டிஸ் சொல்கிறாங்க. சாஃப்ட் கமோடிட்டிஸ் என்ன அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்மளால் ஈஸியாக நம்மளால் அதை ஈல் பண்ண முடியும் பை க்ரோவிங் காட்டன், இல்லைன்னா வீட்டு, காஃபி, சுகர் கேன் அது மாதிரி வச்சு சுகர் எடுக்கிறோம். அது எல்லாமே வந்து இந்த சாஃப்ட் கமோடிட்டிஸில் வருது. டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. டெரிவேட்டிவ் மார்க்கெட் அப்படின்னா என்ன? டெரிவேட்டிவ் மார்க்கெட் ஃபெசிலிட்டிஸ் த ட்ரேடிங் இன் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் such as ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் ஆப்ஷன் யூஸ் டு ஹெல்ப் த கண்ட்ரோல் ஃபினான்ஷியல் ரிஸ்க்கு கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு தான் இந்த டெரிவேட்டிவ் மார்க்கெட் வந்து ஒரு மேஜர் இது வந்து வழிவகை செஞ்சு தருது அப்படின்றத சொல்கிறாங்க. டெரிவேட்டிவ்ஸ்
மார்க்கெட் இதுக்கு பேர். ஐ திங்க் த ஸ்பெல்லிங் இஸ் ராங். சரி, இது வந்து அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த லெசன் வந்து இதோட முடியுது. இதில் வந்து மெனி ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெரிவேட்டிவ் மார்க்கெட்டை நம்ம மேஜர் ஃபார்ம்ஸ் வச்சுருக்கோம். இதில் ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், கமோடிட்டிஸ், கரன்சிஸ் ஆர் மார்டேஜ். இது எதுக்கு இருக்குது அப்படின்னா, the instruments derive their value mostly from the value of underlying assets that can come in many forms. இது எது வச்சு ரன் பண்ணப்படுது அப்படின்னா, மேஜர் அசட்ஸ் வச்சு தான். அந்த அசட்ஸ் எப்படி வேணால் இருக்கலாம். அப்படி எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாக்காக இருக்கலாம், பாண்டாக இருக்கலாம், கமோடிட்டிஸ் அதாவது குட்ஸாக இருக்கலாம், கரன்சிஸாக இருக்கலாம், இல்லை மார்டேஜஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த இது சொல்கிறதுக்கு முன்னாடி நியூ ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்லைட் வந்து கட்டாயி பின்னாடி போயிடுச்சு. சாரி. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.